உறவுகளே, நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்திருக்குது. கொத்தமல்லி தழை பாருங்க, நாட்டு கொத்தமல்லி, நம்ம வீட்டு கொத்தமல்லி. இது வந்து வெந்தயக்கீரை. இன்னும் பின்னாடி போட்டிருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை பாருங்கள், நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. இது நம்ம இப்போ வந்து கட் பண்ணி சமைக்க போகிறோம். பாருங்கள், நல்ல தளன்னு வந்திருக்குது பாருங்கள். வாய்ப்புண்ணுக்குள்ளே ரொம்ப நல்லது சுக்குட்டு கீரை. மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணிக்கலாம். இதை பொரிச்சிட்டு நல்லா தண்ணியிலலாம் அலாசிட்டு பொரியல் பண்ணும்போது காமிக்கும். செடியில் காய் நிறைய வந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து விட்டோம்னா பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் நிறைய இருந்துச்சுன்னா வத்தலாம் வச்சு புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ கீரை இருக்குது நம்ம வீட்டு செடியில். இந்த வெந்தயம் பொரிச்சிடலாம். வெந்தயக்கீரை பாருங்க, இவ்வளோ இருக்குது. அளவாத்தான் போட்டோம். தேவைப்படுற பிரியாணிக்கெல்லாம் தேவைப்படுறப்ப கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் பொரிச்சிட்டோம். பாருங்கள், மல்லி, நம்ம வீட்டு மல்லி. நீங்களும் இது மாதிரி இடம் கிடச்சிச்சின்னா வெந்தயத்தை ஊற வச்சு போட்டிங்கன்னா 2 நாளில் வந்துடும். 4 நாள், ஒரு வாரத்தில் பொரிச்சிக்கலாம். பாருங்கள் உறவுகளே, கொல்லம்பாடி முள்ளு கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் செடி வந்துருக்கு. காய் காய்க்கும்போது காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா செடி மிளகு நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குது. மிளகு வந்தோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. பூ பூத்துது. இதை வந்து செடியில் சின்ன செடியிலேயே பூ பூத்துட்ருக்குது பாருங்கள். இன்னும் நிறைய செடி வச்சுருக்குறோம், பூத்துருக்குது. தக்காளி நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குது. தக்காளி வந்ததும் உங்களுக்கு காமிக்கிறோம். ஏற்பட்டு பாருங்கள் மக்களே, பாருங்கள். இது வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு பாருங்கள். பக்கத்துலேயே ராசவள்ளி கிழங்கு வச்சுருக்குறோம். ஆட்டுக்கூண்டு கிழங்கு எல்லாம் இப்படி தான் தளைஞ்சி வர்றாங்க பாருங்கள். இஞ்சி பாருங்கள் எப்படி தளைஞ்சி வந்திருக்காங்கன்னு. இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இஞ்சி பாருங்கள். இது வந்து ஏரோரூட் கிழங்கு. கஞ்சி வச்சு குடித்தா அது ரொம்ப நல்லது. 2 மாதம் ஆகிருக்குது, இன்னும் வளரணும் பாருங்கள். திராட்சை பார்த்திங்கன்னா நிறையா தடவை நீங்கள் அழகி கடிச்சு எடுத்து போட்ட பின்னாடி மறுபடியும் தளைஞ்சு வர்றாங்க. திராட்சை வரும் பாருங்கள் நம்ம வீட்டில். பப்பாளி பாருங்கள், பப்பாளி செடி வந்துட்டுருக்குது. இது நல்லா காய் காய்க்க போகுது நம்ம வீட்டில். கீரை பாருங்கள், தளைஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. இது கொஞ்சம் பெருசாகும். பாலக்கீரை நிறைய விதைகள் போட்டிருக்குறோம். செடி வரும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள், நீங்களுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன விதை போடலாம், என்ன காய்கறி வைக்கலான்னு. அம்மாவுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். மழை வந்தங்காட்டி தண்ணி ஊற்றுனாலும் ஊற்றலைனாலும் நல்லா இருக்குது. நாங்கள் ஆனால் டெய்லி தண்ணி ஊற்றிடுவோம் மழை வந்தாலுமே. நான் வந்து நல்ல தண்ணியில் தான் எல்லாம் காய்கறியெல்லாம் வாஷ் பண்ணுவேன். அந்த தண்ணியை இப்படி பக்கெட்டில் சேர்த்து வச்சு செடிகளுக்கு ஊற்றுவேன். நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரை பாருங்கள். நாங்களும் சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம். இதில் பூவும் பிஞ்சுமாக இருந்து எல்லாம் பொரிச்சாச்சு. இது செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மல்லி பாருங்கள், நம்ம வீட்டு மல்லி பார்த்தீங்களா. வெந்தயம் இடையில பொரிச்சதுனால கம்மியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பருக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி சின்ன சின்ன இடத்துல டப்பாவில் வேணாலும் போட்டு வைக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதில் வேணாலும் போட்டு வைக்கலாம். போட்டு வச்சு பாருங்கள். தேங்க்யூ.